எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 198க்கான காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 198க்கான காணொளி. முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது எவை தேசிய விளையாட்டு பட்டங்கள்? இதுக்கு சரியான விடை இவை அனைத்தும் 1, 2, 3, 4. அதாவது விளையாட்டிற்காக இந்தியாவில் வழங்கப்படும் விருதுகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, தயான் சந்த் விருது, துரோணாச்சாரியா விருது ஆகிய அனைத்து விருதுகளும் தேசிய விளையாட்டுகளுக்காக வழங்கப்பட்ட பட்டங்கள். ஏற்கனவே அதாவது 2020ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு விருதுகள் பெற்றவர்களினுடைய பட்டியல் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல ஏற்கனவே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். அதை நீங்க போய் பார்த்துக்கலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி, மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள்? மொஹஞ்சதாரோ என்பதன் பொருள் இடுகாட்டு மேடு. இடுகாட்டு மேடு. அடுத்தது, ஐக்கிய நாடுகள் கழகத்தின் பாதுகாப்பு சபையின் மொத்த நிரந்தர உறுப்பினர்களின் எண்ணிக்கை 15. சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம். சர்வதேச நாணய நிதியத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனா IMFனா இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இதுக்கு சரியான விடை அமெரிக்கா, அதாவது வாஷிங்டன் டிசி. வாஷிங்டன் டிசி தான் சர்வதேச நிதியத்தின் தலைமையகம். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, கீழ்காண்பவற்றில் எரிசாராயம் என அழைக்கப்படுவது எது? கீழ்காண்பவற்றில் எரிசாராயம் என அழைக்கப்படுவது 95.5% எத்தனாலும் 4.5% தண்ணீரும் கலந்த கலவை எரிசாராயம். அடுத்தது ஆறாவது கேள்வி, பாதுகாப்பிற்கான படைக்கலன்களை உருவாக்க பயன்படும் உலோகம் அல்லாதது எது? இது சரியான விடை ஆப்ஷன் சி, சோடியம். ஏன்னா பாத்தீங்கன்னா மற்ற மெட்டல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற உலோகம்லாம் தண்ணி பட்டா தீ பிடிக்காது, ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் சோடியம் பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டா தீ பிடிக்கும். அதனாலேயே அது பாதுகாப்பு படைக்கலன்களை உருவாக்க பயன்படும் உலோகம் அல்ல. அடுத்தது ஏழாவது கேள்வி, ஆளுமையின் வகைப்பாட்டை பற்றி கூறியவர். ஆளுமையின் வகைப்பாட்டை பற்றி கூறியவர் மார்க்ஸ் வீபர். அடுத்தது எட்டாவது கேள்வி, கீழ்காணும் நச்சு பொருட்களில் எது பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியின் போது வெளிப்பட்டு மலேரியா நோயை பரவ செய்கிறது? கீழ்காணும் நச்சு பொருட்களில் எது பிளாஸ்மோடியத்தின் வாழ்க்கை சுழற்சியின் போது வெளிப்பட்டு மலேரியா நோயை பரவ செய்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹீமோசோயின். அடுத்தது, கீழ்காண்பவற்றில் அதிக அளவு நீர்த்தன்மை கொண்ட காய்கறி. கீழ்கண்டவற்றில் அதிக அளவு நீர்த்தன்மை கொண்ட காய்கறி வெள்ளரிக்காய். கீழ்காண்பவற்றில் எது அதிக அளவில் மறுசுழற்சி முறைக்கு உட்படுத்தப்படுகிறது? காகிதம். ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? ஒரு கூலும் மின்னூட்டத்தில் உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 6.25 × 1018 எலக்ட்ரான்கள். அடுத்தது, DDT இன் வேதிப்பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன் என்பது DDT. இந்த கேள்வி அடிக்கடி அதாவது சயின்ஸ் கொஸ்டின்ல இது அடிக்கடி கேட்குறாங்க. அதே மாதிரி செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா வேதியியல் பாடத்தில் அதாவது சயின்டிஃபிக் ஆஃபீஸர் எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்விகள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் அதிகபட்சமா இந்த கேள்வி சயின்ஸ் கொஸ்டினா இடம்பெற்றிருக்குது. DDTனா என்ன? டைக்ளோரோ டைஃபினைல் ட்ரைக்ளோரோ ஈத்தேன். அடுத்தது, மைக்ரோஸ்போரம் எபிடெர்மோபைட்டான் யாவை? இதுக்கு சரியான விடை மனிதனில் நோய் ஏற்படுத்தும் பூஞ்சைகள். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன். அண்டம் விடுபடுதலை தூண்டும் ஹார்மோன் LH.
முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் எது? முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரம் நீட்டம். கஸ்கியூட்டா, விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. கஸ்கியூட்டா, விஸ்கம் போன்ற தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. இதுக்கு சரியான விடை ஹாஸ்டோரியாக்கள். அடுத்தது, உலக பெண் குழந்தைகள் தினம் எப்போது அதாவது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜனவரி 24. ஜனவரி 25 ஏற்கனவே பார்த்தோம். தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25, குடியரசு தினம் ஜனவரி 26. எப்பவுமே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 24 வந்து பார்த்தீங்கன்னா உலக பெண் குழந்தைகள் தினம், ஜனவரி 25 தேசிய வாக்காளர் தினம், ஜனவரி 26 குடியரசு தினம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 18வது கேள்வி. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயு நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எந்த கனிமத்தை இந்திய பெருங்கடலில் ஜூலை 26, 2016 கண்டுபிடித்தது? இது சரியான விடை நீரேற்றம் பெற்ற மீத்தேன், ஹைட்ரேட்டட் மீத்தேன். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். எந்த வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதாவது 61வது திருத்த சட்டப்படி வாக்குரிமை வயது 21 வயதிலிருந்து 18 குறைக்கப்பட்டது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்திய அரசியலமைப்பு கொஸ்டின் 1988வது வருடம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 61வது திருத்த சட்டப்படி வாக்குரிமை வயது 21லிருந்து 18 குறைக்கப்பட்டது. அடுத்தது 20வது கேள்வி. அடுத்து 21வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பின் சரத்து 63 குறிப்பிடுவது துணை குடியரசுத் தலைவர். உங்களுக்கு என்ன கேள்வினா, இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாருங்க, இந்திய துணை குடியரசுத் தலைவர், தற்போதைய இந்திய துணை குடியரசுத் தலைவர் யார், குடியரசுத் தலைவர் யார், பிரதம மந்திரி யார், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தற்போதைய ஆளுநர் மற்றும் முதலமைச்சர்களின் பெயர்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தோட தலைநகர் என்னங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான கேள்விகள் வந்து நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கீங்கிறத நீங்க கமெண்ட் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 22வது கேள்வி. நித்தி ஆயோக்கின் தலைவர் யார்? இதுக்கு சரியான விடை பிரதம மந்திரி. அதாவது 2015ஆம் வருடம் வந்து பாத்தீங்கன்னா திட்டக்குழுன்னு இருந்ததை வந்து நிதி ஆயோக்கா கன்வெர்ட் பண்ணாங்க. நிதி ஆயோக்கா மாற்றம் செஞ்சாங்க. அதாவது முன்னாடி 5 ஆண்டு திட்டமா இருந்த திட்டக்குழு தற்போது வந்து நிதி ஆயோக்கா செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி. அடுத்தது 23வது கேள்வி. ஆட்கொணர் நீதி பேராணை என்பது? இதுக்கு சரியான விடை சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்வதிலிருந்து மக்களை பாதுகாத்தல். அடுத்த 24வது கேள்வி. பொறுத்துக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. சமூக ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதே சமூக நீதி. பெண் ஆடவரை சார்ந்தே வாழ்பவர் காலங்காலமாக பதிந்த எண்ணம். குழந்தை திருமணத்தை தடுத்து நிறுத்துவது தடை சட்டம். அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை கொண்டு வந்தவர் டாக்டர் முத்துலட்சுமி. முத்துலட்சுமியின் புகழை பரப்புகிறது. அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? சரியான விடை கோல் கும்பாஸ். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 198க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலி உங்க நண்பர்களுக்கு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 198க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.